என்ன மதவா உங்கள் தலைவர் என்ன சிஎம் ஆகிட்டாரு. நான் வந்து எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தேன், இப்போ மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எல்லாருக்கும் சாக்லேட் வாங்கி கொடுத்துருக்குறேன் இந்த ஏரியாவில். இதுக்கு மேலே என்ன? நீ சாக்லேட் வாங்கி கொடுத்துட்ட, ஆனால் உங்கள் தலைவர் ஊரில் எல்லாத்துக்கும் அல்வா கொடுத்துட்டாரு தெரியுமா? என்ன கொடுத்தாரு சொல்லுங்க. சிஎம் சார் பிப்ரவரி மாதம் அந்த பட்ஜெட் போட்டாங்கல்ல, ஆமாம், அப்போ உங்கள் தலைவருக்கு தெரியாதா 10 லட்சம் கோடி கடன் இருக்குது தெரியுமா? முதல்ல அதெல்லாம் நான் கேட்குறேன், ஏன்னா நீங்கள் தப்பிட்டே வைக்கிறீங்க? என்ன யாரும் எதுவும் சொல்லவே இல்லையா? அவர் தலைவர் சொல்லிடுறாரு 10 லட்சம் கோடி இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் தீர விசாரிச்சு எல்லாத்தையும் பண்ணி அப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம். அதை வெள்ளை அறிக்கையை கொடுக்குற சொல்லிடுறாரு. கரண்ட்டை கட்டுன்னா பண்ணுவீங்க, ஆனா 200 யூனிட் கண்டிப்பா கொடுக்க மாட்டீங்க. இப்போ நீங்க வந்து எலக்ட்ரிக்கல் வந்து சேவ் பண்ணுங்க, 500 யூனிட் பண்ணுங்க 2 மாசத்துக்கு, 200 யூனிட் ஃப்ரீ. அப்ப பண்ணுங்க. எங்க தலைவர் மு.க. ஸ்டாலின் வந்து சிஎம்மா இருக்கும்போது உங்க தலைவர் வந்து பனையூர் பங்களாவில் உட்கார்ந்துக்கின்னு நல்லா பக்காவா 1000 யூனிட் 2000 யூனிட் யூஸ் பண்ணுவாரு. இப்போ அவர் சிஎம்ஓ வந்துட்டாரு, நாங்கெல்லாம் வந்து 500 யூனிட்டுக்குள்ள யூஸ் பண்ணிக்கணும். அவரு பணம் கட்டுறாரு, 1000 யூனிட் பண்ணாலும் பணம் கட்டுவாரு. யாரு? ஆமா. நீங்க எப்படியா இப்ப என்ன கான்செப்ட்னா, எங்க தலைவர் சொல்லிடுறாரு ஒரு லைட் தான் எரியணும் ஒரு வீட்டுக்கு, கிடையாது. அப்படி இருந்தா மட்டும்தான் 2 மாசத்துக்கு 500 யூனிட் ஓடும். அவங்களுக்கு தான் 200 யூனிட் ஃப்ரீ. நீங்க அப்ப ஒரு லைட் யூஸ் பண்ணுங்க. அப்ப நீங்க பெருசு பெருசா பங்களா கட்டிட்டு கிடையாது. குடிசையில் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த இது சொல்லாம சொல்றாரு. ஒன்றும் இல்லை, இதுதான் 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒன்லைன் சர்வீஸ் இருந்துச்சுல்ல. ஆமா, அது கொண்டு போறாங்க தலைவர். இப்பயும் அது இருக்குதுல்ல, மலைவாழ் கிராமங்கள் எல்லா இடத்துலயுமே இருக்குது. எங்களுக்கு என்ன தெரியுமா, சிட்டியில இருக்கிறவங்களை பத்தி கவலை இல்லை, கவலை கிடையாது. மெட்ராஸ்ல ஓட்டு போட்டவங்களை பத்தி கவலை கிடையாது. எங்களுக்கு மெட்ராஸ்ல 14 சீட்டு 14 இடம் கொடுத்தாங்கல்ல, அவங்க எல்லாம் கவலை கிடையாது. அவங்க நல்லா தானே இருக்காங்க. மெட்ராஸ் மக்களே பாத்துக்கோங்க, இவர் வந்து அவரோட ரசிகர், உங்களை பத்தி கவலையே கிடையாதான். ஏன் தான் நீங்க ஓட்டு போட்டு தொலைச்சிங்கன்னு தெரியல. எப்படியோ பாருங்க, அடுத்த வீடியோல சந்திப்போம். ஓகே சொல்றேன். ஓகே, நல்லா இருப்போம் எல்லாரும்.